கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் மூத்த ஊழியர் குடும்பத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்கள், எத்தனையோ படிப்பினைகள், அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் அவர்களை வழிநடத்தின விதங்கள், கர்த்தர் அவர்களை முன்குறித்து ரட்சித்த அதிசயமான விஷயங்கள், இன்றளவும் கர்த்தருடைய ஊழியத்தை 30 ஆண்டுகள் மேலாக சிறப்பாக செய்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை எல்லாவற்றையும் அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். ஐயா, உங்களோட பேரு, உங்க குடும்ப பின்னணி, உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பத்துல பிறந்தீங்களா, அறியாத குடும்பத்துல பிறந்தீங்களா, அப்புறம் எப்படி உங்களோட இளமை காலம்லாம் இருந்துச்சு, எந்த புள்ளியில கர்த்தர் உங்களை சந்திச்சார், எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த நாளில் கூட என்னை குறித்ததான ஒரு சிறு சாட்சியை சொல்லுவதற்கு அருமையான இந்த சேனல் வழியாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் ஆறுதலையும் நான் தருகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் பிறந்தது பூர்வீக கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன். 1885 எங்கள் கிராமத்தில் திருச்சபை, லுத்தரன் திருச்சபை உருவானது. அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரையிலும் லுத்தரன் திருச்சபையில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்து இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரையிலும் நாங்கள் இருந்தேன். இப்போ என்னுடைய நாட்களில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை அழைத்தார். அந்த லுத்தரன் திருச்சபையிலேருந்து என்னை அழைத்தாருங்க. அவர் அழைத்தபடி அந்த இடத்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு போகும்படி அந்த பெந்தேகோஸ்தே தேவ சபைக்கு போனேன். அப்படி போகும்போது அந்த சபை ஊழியர் ஜஸ்டின் ஜான் ஜெயக்குமார் அவங்க திருவள்ளுவர் இருக்காங்க. அவர் வழியாக ஒரு மேல் விளாகம் என்கிற ஒரு கிராமத்துக்கு என்னை அழைச்சாருங்க. அந்த இடத்துல எந்த ஒரு கிறிஸ்தவமும் கிடையாது, எல்லாமே பூர்வீக இந்து மக்கள் தான். அந்த இடத்துல முதல் நான் போயிட்டு அங்கே ஊழியத்தை ஆரம்பித்து வீடு வீடாக சந்திப்பேன். அவ்வளோதான். சந்தித்த பிறகு ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று ஒரு கூரை போட்டு அதில் ஒரு 10 பேர் ஆராதிக்கலாம், அதுபோல் ஒரு கூரை போட்டு ஆராதித்து இந்த நாள் வரையிலும் கர்த்தரில் ஒரு பெரிய சபையை கட்டி அந்த கிராமத்தில் ஒரு 30 குடும்பம் இருக்கிறாங்க. அதில் 24 குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தியிருக்கிறாருங்க. என்னுடைய தகப்பனுடைய பெயர் வந்து தர்மக்கன், என்னுடைய தாயாருடைய பெயர் வந்து வேதம்மாள். எனக்கு 4 சகோதரர்கள் உண்டு, ஒரு சகோதரி இருக்கிறாங்க. எல்லாமே லுத்தரன் திருச்சபையில் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் கர்த்தர் என்னை அழைத்ததுனால இந்த அருமையான இந்த கனமான இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது என்னுடைய மனைவி ரிபேக்காள். இவங்க என்னுடைய மகள் ஜாய்ஸ் மேரி வந்திருக்கிறாங்க. மகனும் என்னோட எல்லாமே 2 பேருமே சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க. பாஸ்டர் ஜான்சன் வந்திருக்காங்க, அவங்க மனைவி வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கு எப்பொழுது வந்தீர்கள்? முதல் லுத்தரனில் ஊழியராக இருந்து பிறகு வந்தீர்களா, இல்லை நேரடியாக? 1994 லுத்தரன் திருச்சபையினுடைய அந்த ரெவரண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, குருக்கள், அவர் வந்து என்னை அழைச்சாருங்க. அதாவது அவருக்கு கீழே ஊழியம் செய்யும்படி அழைச்சாருங்க.
அந்த இடத்துல ஒரு போதகனாக இருந்தேன். 2 இயர்ஸ் நான் அங்கே ஊழியம் செய்தேன். லுத்தரன் திருச்சபையில் ஊழியம் செய்தேன். ஊழியத்தில் செஞ்சுட்டு பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு சில உபதேசத்தின் கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால நான் அந்த திருச்சபையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. வந்து அங்கே தொடர்ந்து ஊழியம் செஞ்சீங்க. தொடர்ந்து நான் அந்த சபைக்கு தான் போனேன். மெடிகா சர்ச் ஆஃப் காட் பட்டப்பந்தூர்ல கிராமத்தில் இருக்குங்க. பாஸ்டர் ஜஸ்டின் ஜான் ஜெயக்குமார் அவங்க தான் தலைமை போதகர். அவர் சபைக்கு போனேன். எனக்கு அங்கேயே அவர் ஐயா வந்து எனக்கு மூலிகை ஞானஸ்தானம் கொடுத்து நான் லொத்தனில் இருக்கும்போது குழந்தை ஞானஸ்தானம் தான் பெற்றேன். அங்கே பெந்தகோஸ்து தேவசைக்கு போன உடனே எனக்கு நான் ஆண்டவர் எனக்கு கேட்டேன், ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருங்க. கொடுத்த பிறகு அந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தாருங்க. அந்த நாட்களில் லுத்தரிலிருந்து வெளியே வந்த உடனே இந்த ஊழிய தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. ஊழிய தரிசனத்தோடு தான் நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கேன். வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. எப்போ முழு நேர ஊழியத்திற்கு வந்தீங்க? 96 தான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தீங்க. ஸோ 96லிருந்து இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. 30 வருஷம் வெற்றிகரமாக கர்த்தருடைய பணியை செஞ்சீங்க. இந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. நான் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது அங்கே எந்த வசதியுமே கிடையாதுங்க. சைக்கிள் வசதி கூட கிடையாதுங்க. ஓகே. நான் என்னை அனுப்பின அந்த கிராமத்துக்கு ரோடு வழியும் கிடையாதுங்க. கழனி வழியாக வரப்பு வழியாக தான் போகணுங்க. அந்த வரப்பு வழியாக நடந்து தான் போகணும். நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அதாவது இரவு ஆராதனை வைப்புங்க, மொழி இரவு ஆராதனை. அந்த நாட்களில் கூட காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு பிடிப்பேன். 2 மணிக்கு மேலே நடந்து தான் வீட்டுக்கு வருவேங்க. அந்த இருட்டில் கழனி வழியா பாம்பு கிம்பெல்லாம் இருக்காது, நிறைய இருக்கும். எல்லாத்துலேயும் தப்பிச்சு தான் ஆண்டவர் இன்னைக்கு வரலாம் காப்பாற்றி வழிநடத்தினாருங்க. அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லலாம். சில சமயங்களில் ஒன்று சொல்லப்போனால் அசுத்த ஆவிகள் கூட எதிர்த்து வந்ததுங்க. அதன் மத்தியிலும் கர்த்தர் காப்பாற்றி இந்த நாள் வரையில கர்த்தர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்து அவங்கள எப்போ திருமணம் முடிச்சிங்க? லுத்தரனில் இருக்கும் பொழுதா? அதுக்கு லுத்தரனில் இருக்கும்போது அம்மாவை நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் இவர் வந்து லுத்தரன்லேருந்து வெளியில் வரும்பொழுது உங்களுக்கும் அதில் ஈடுபாடு இருந்ததா? எனக்கு அதாவது லுத்தரனில் இருக்கும்போது எனக்கு முன்பாகவே அவங்க ரசிக்கப்பட்டுட்டாங்க. நீங்கள் தான் முதல்ல ரசிக்க? அவங்க தான் முதல்ல ரசிக்கப்பட்டாங்க. சரி சரி. நான் லேடிஸ் தான் சீனியராக சாட்சியிலையுமே இயேசு கிறிஸ்துவ கூட பாருங்க, கல்லறைக்கு சுடுகாட்டுக்கு ஆம்பளை சிங்கங்கள்லாம் உள்ள கிடக்குது குகையில். அந்த காலத்தில் பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளில போகாத காலத்தில் சுடுகாட்டுக்கே போயிட்டாங்க. கர்த்தரை தேடணும்னா எப்பவுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராகியம் நமக்கு பின்னாடி தான் வருது. லேட்டாக தான் நமக்கு பல்ப் எரியுது. அம்மா, நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குடும்ப பின்னணிலாம் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களா, இல்லைன்னா நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க, நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க, அதை சொல்லுங்கள். நான் பாரம்பரிய நீங்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தீங்க? சரி. அப்பா அம்மா எல்லாருமே இந்து குடும்பம் தான். எனக்கு 4 சகோதரிங்க. நான் என்னோட சேர்த்து 4 சகோதரிங்க. ரொம்ப பயங்கரமான இந்து குடும்பம் தான். வீட்லேயே சாமி இதுவும் ஆடுவாங்க தாத்தாலாம். அந்த குடும்பம் நான் இப்போ லுத்தரன் சபையில் இவரை கட்டிக்கினதுனால இயேசு கிறிஸ்துவ அறியும்படியான. நீங்கள் திருமணம் ஆகும்போதே நீங்கள் இந்து தான்? இந்து தான். நீங்கள் விசுவாசி கிடையாது? விசுவாசி கிடையாது. சரி. அதை விரும்பி தான் அது மாதிரி கட்டிட்டோம். அப்போ கிறிஸ்துக்குள்ள நான் கிறிஸ்துவரின்னு நாட்கள் வந்தபோது இவராக தான் இருக்கணும் திருமணத்துக்கு. அப்பந்தான் நான் இயேசு கிறிஸ்துவ அறிய வேண்டிய சூழ்நிலை. லுத்தரனில் ஒரு வழக்கம் ஒன்றுங்க, யாராக இருந்தாலும் அவங்க ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையில் சேர்த்துப்பாங்க. ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் சேர்த்துப்பாங்க. அவங்க இந்துவாக இருந்ததுனால அவங்கள வந்து ஞானஸ்நானம் கொடுத்து சபையில சேர்த்து மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ப்ரொசீஜர் இருக்குங்க. ஒரு இந்துல இருந்து ஒரு மகளை திருமணம் செய்யணும்னா அவங்கள வழக்கப்படி ஒரு 15 நாள் சபையில வச்சு அவங்கள டீச் பண்ணி கிறிஸ்தவத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரொசீஜரை அந்த
ஜபங்களை கற்றுக் கொடுத்து பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யறதுக்கு அந்த நாளை ஆழ்த்தப்படுத்துவாங்க. அதுல தேறினோமா அப்படின்னு பார்த்து திருமண நாளை குறித்து அன்றைக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எங்களை கேட்பாங்க, அந்த 15 நாளிலும் நீங்க கற்றுக்கொண்டது என்ன அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ ஜபம் அந்த கற்பனை கட்டளைகள் எல்லாம் நாங்கள் கற்றுக்குவோம் அந்த திருமணத்துக்கு நியமிப்பட்ட நாளில் இருந்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. ஓகே ஓகே. எனக்கு இவ்வளோ நல்ல வழியாக இருக்கேன், நம்ம என்னன்னா இவ்வளோ நாளாக தெரிஞ்சுன்னு இருக்கோம், அதில் ஒரு இதுவுமே அனுபவமே ஒரு சரியா இல்லையே. நான் கிறிஸ்துவத்தில் வந்து இவ்வளோ தனிப்பட்ட ஒரு சொந்த ரட்சகர் அந்த ஃபீல் இல்லையா, நம்ம நேசிக்கிறாரு. அப்ப அவங்க படிச்சு இந்த பிரமாணம் எல்லாம் நீங்க திருமணத்துக்குள்ள சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு திடீர்னு இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு வரல. பைபிள் படிக்கணும்ன்றாங்க, பாஸ் ஆனாதான் கல்யாணம்னு சொல்லிட்டு வேத சொல்லுது. அப்ப அவங்க ஸ்ட்ரிக்டா அப்பெல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க கத்துக்கினீங்கன்னா நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு நல்ல பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், நான் கற்றுக்கணும்ப்பா அப்படிலாம். அப்புறம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இந்த கட்டளையை படிச்சுன்னு வரணும் மனப்படமா, இந்த ஜபத்தை சொல்லணும் மனப்படமா, இந்த வேதத்தை நீ பகுதியை வாசிக்கணும். நான் வந்து அதை ஆர்வமாக உட்காந்து படிக்க தெரியல. அந்த காலத்தில் சின்ன படிப்புங்க சரியான கல்வி கொடுக்க அவங்க இல்லை. அதனால எழுத்து கூட்டி கூட்டி படித்து நான் எப்படியாவது பைபிள் படித்து நான் அதை சொல்லணும் அவங்க சொன்ன காரியங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதை வாஞ்சியாக கேட்பேன். அதே மாதிரி எஸ்அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா பைபிள் காரியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பிரமாணங்கள் இவங்க அண்ணன் தான் ஐயரு, இவங்க அண்ணன் தான் எனக்கு திருமணம் செய்து வச்சாரு. இவங்க அண்ணன் பெரிய அண்ணன் ஐயரு, லுத்தன்ல ஐயரு. அவரை தான் திருமணம் எல்லாம் அவர் தான் எங்களுக்கு செஞ்சு வச்சாரு. அப்போ கிறிஸ்து எங்களுக்கு அந்த வழியை கற்றுக்கொள்ள எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. திருமணத்தை விட எனக்கு மனவாளனுடைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆமா, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவர் திருமணம் செய்ததுனால அந்த பரலோகத்தில் கிடைச்சிட்டார். இல்லைன்னா நான் வெளியே இருந்தேன்னா அவரை பார்த்திருக்க முடியாது. எனக்கு அதுதான் மேலான ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபைக்கு போனோம் வரணுன்ற காரியெல்லாம் எனக்கு வாஞ்ச. ஆனால் ஃபேமிலிங்கெல்லாம் சரி எனக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. நாங்கள் இவங்க 5 பேர் அண்ணன் தம்பிங்கன்னா ஒரே கூட்டு குடும்பமாக இருப்போம். ஃபேமிலியில் நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் நானும் வாஞ்சியாக இருப்பேன் போகணுன்னு. ஆளாளுக்கு ஒரு வேலையாக போயிடுவாங்க கம்பெனிக்கு அப்படி இப்படின்னு. எனக்கு புதுசாக இருக்கிறதுனால திரும்ப சபைக்கு போக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனாலும் ஃபேமிலி பெருசாக இருந்ததுனால ரொம்ப பிரச்சனைங்கள்லாம் சந்திக்க வேண்டியதாக வந்தது. பிரச்சனைங்க அதிகமாக சந்திக்க வேண்டியதுனால அப்பா அம்மா பேக்ரவுண்ட்லாம் நல்லா ரிச் இல்லை, சும்மா கூலி வேலை செய்கிறவங்க தான் நம்ம அப்பா அம்மாலாம். அதுக்கப்புறமா அவங்களாண்ட சொல்லியும் அவங்களுக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நானே கடினமாக இருப்பேன். சில ஃபேமிலியில் சில பேலன்ஸ்லாம் தாங்க முடியாது, சின்ன வயசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கிறிஸ்தவத்தை எனக்கு சொல்லி அது மாதிரி இப்படி ஆஃபியாக கொண்டு வர யாரும் இல்லை ஃப்ரெண்டில். உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மக வந்திருக்காங்க, அவள் 6th படிக்கிற அந்த நேரத்துக்கு மக வந்திருக்காங்க. 2 மகன்க, ஜான்சன், இன்னொரு மகன், 2 பேர் எனக்கு பையனுங்க, ஒரு சகோதரி. இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சில அந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பஞ்சங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் குறைவுகள்லாம் நிறைய இருக்கும். சிலது என்னால் தாங்க முடியுது, சிலது என்னால் தாங்க முடியல. அந்த தாங்க முடியாத அந்த பேலன்ஸ் வரும்போது என்னால் முடியாது. சரி, கொஞ்ச நாள் அப்படி இருப்பேன், பைபிள் படிப்பேன். சரி, கொஞ்ச நாள் இருப்பேன், பைபிள் படிப்பேன். அதுக்கு பிறகு என்னால் ரொம்ப ஒரு நாள் கஷ்டம் வந்துருச்சு. நம்ம இருக்கவே கூடாது, நான் மறிச்சு போகணும். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது கஷ்டம்னா நான் எங்கேயாவது போய் ரயிலில் செத்து போகிறேன். அதெல்லாம் நான் சின்ன வயசுல கேள்விப்படுவேன். ஓ, சாவணும்னா ரயில் கிட்ட தான் போகணும் போல.
ரயிலில் விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஓ மரணனா அப்போலாம் அவ்வளோ ரொம்ப நாகரிகம் தெரியாத காலம். 20 வருஷத்துக்கு முன்னாடி 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 என் லைஃப்பில் லைஃப்ல நடந்த காரியம். அப்போது நான் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்க வீட்டில் அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்பேன் நான். ஓ கஷ்டம் இருந்தால் அப்படி தான் போய் ரயிலில் செத்தணும் போல். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கடினமான காரியங்கள் வந்தது. எனக்கும் அப்படி ஒரு தீர்மானம் வந்துட்டு, ஸ்கூல்லேருந்து ஹைஸ்கூல்லேருந்து வந்தாங்க, 6th படிக்கிறாங்க. சரி அப்போ சொல்லுவாங்க, பையனுங்கள் எல்லாம் கூட இருந்தால் பயிற்சி பண்ணுங்க, பொண்ணு பிள்ளையா இருந்தால் விட்டுட்டுலாம் போகக்கூடாது, தாயோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்படுவேன் அப்போ பெரியவங்க மூலியமா. சரி மகளை தானே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம மகளை கூட்டின்னு போய் நம்ம செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு திருவள்ளூர் பகுதியே தெரியாது. தற்செயலாக நான் வண்டி ஏறின அனுபவமும் கிடையாது. ரொம்ப கிராமம், டோட்டலி கிராமம். அப்போ நான் போயே பழக்கம் இல்லை. எங்கள் வந்தாங்க ஸ்கூல்லேருந்து. நான் ஒரு சின்ன டீ கடை வச்சுருந்தோம். அந்த டீ கடையில் நான் நின்று இருந்தேன், கஷ்டத்தோடு தான் நின்று இருந்தேன். வந்துட்டாள்னா இதை அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடணும், போய் ட்ரெயினில் விழுந்து இறந்து போனோம் அப்படின்றதுக்காக ஸ்கூல்லேருந்து வர்றதான் நான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். வந்தாங்க. அப்போலாம் இந்த செக் பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து இருப்பாங்க, பஸ்ஸுங்களை டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஐயா இந்த பஸ்ஸு எங்கே போகும், ரயில்வேன்றாங்களே அங்கே போகுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தாராளமாக இது போகும். நான் கடையில் இருந்து அவங்களுக்கு டீ கொடுக்குறதுனால எனக்கு நல்ல வழியை சொன்னாங்க. ஆனால் நான் மறிக்க போகிறேன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்லா எனக்கு வழியை சொன்னாங்க. இந்த பஸ்ஸில் ஏறினா நீ அங்கே போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்ட கரெக்டாக இறங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்தாங்க, கரெக்டாக அந்த பஸ்ஸு அந்த சார் நிறுத்தினாங்க. நம்ம கடையாண்டு தான் உட்காருவாங்க சேர் போட்டு. அந்த சார் சொன்னாங்க, நான் மகளை கொண்டுக்கின்னு நான் சாகணும்னு போயிட்டேன், மகளை கூட்டின்னு. அதான் ரயில்வே போகிற பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். எனக்கு கண்ணீர் தான். எனக்கு எங்கே இறங்கணும், எங்கே போகணும், எங்கே வரணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல, அனுபவமும் இல்லை, தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் 2-3 ஸ்டாப்பிக் வந்தது. பெரியகுப்பம் ஹாஸ்பிட்டல் இறங்குங்கன்றாங்க. அப்போ தான் அங்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் இறங்கினாங்கள சொன்னவங்க இறங்கினாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கவனம் உள்ளவங்க இறங்கிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கவனிக்காமல் என் துக்கத்தில் அதோ யோசிச்சே நான் போடுறதுனால எங்கே இறங்கன்னு தெரியும், அங்கே இறங்கிட்டீங்க. பாப்பா கையில் பிடிச்சி அங்கேயே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் போக எனக்கு வழி தெரியல, ரொம்ப கஷ்டமாச்சு. அங்கே வழி சொல்லி கொடுத்தாங்க. இங்கே யாரு கேட்கறது, மகளை கையில் வச்சுக்கின்னு அந்த ஸ்டாப்பிங்லேயே நின்னேன். அப்புறமா நின்னும் போது அந்த பேக் சைடில் ஐயா அருள்ராஜ் ஐயா ஏஎம் ராஜா பேனர் வச்சுருக்காங்க, மீட்டிங் நடக்கு அப்படின்னு சொல்லி. மீட்டிங் நடக்கு பேனரை பார்த்தேன், கொஞ்சம் படிக்க தெரியுதுனால. சரி இப்போதைக்கு நமக்கு எங்கே போக தெரியாது, ஏதோ இங்கே இறங்கிட்டோம், என்ன தெரியல, நமக்கு இதுக்கு மேலே யாராவது கேட்டாலும் நல்ல வழி கொண்டு போக மாட்டாங்க, நடுவழியில் சிலருன்னு சொல்லுவாங்க, வழி தெரியாதவங்களுக்கு வேற வழி காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுனால கொஞ்சம் அங்கேயே நின்று இப்படி பார்க்கும்போது அவங்க மீட்டிங்கு அருள்ராஜ் ஐயா இன்னைக்கு மீட்டிங்கே செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் வழியில் இப்படி இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா நல்லா ஒரு 2000 பேருக்கு கூடி ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல தீர்க்க தரிசனம் மக்களுக்கு சொல்லின்னு இருக்காங்க. நான் அந்த அழுகையோடு பிள்ளைய கூட்டின்னு போய் நான் அங்கே நின்னேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வேண்டிக்கும் தெரியல, இல்லை அப்படியே போயிட்டு அப்படி உள்ள நின்னேன். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் கடந்து வருது. அப்போ நான் பிள்ளைய வச்சு அழுது நின்னுங்கிறேன். அப்போ அருள்ராஜ் ஐயா அவங்க மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. அருள்ராஜ் ஐயா நல்லா வரம் பெற்றவங்க. அந்த நாட்களில் ஒல்லியா இருப்பாங்க. அண்ணி கொடுத்த கிட்னியில் ஒரு கிட்னியில தான் இருக்கு. அவங்க சாட்சி சொல்லி ஒல்லியா இருப்பாருங்க. அவர் அப்போ தீர்க்க தரிசனமா எல்லாருக்கும் மக்களுக்கு வார்த்தை கொடுத்துன்னு இருக்கிறார். ஆராதனையிலேயே தீர்க்க தரிசன வார்த்தைங்க போயிட்டு இருக்கு. அப்போ நான் போய் மகளை வச்சுக்கிட்டு நின்னேன். அப்போ நான் போய் நிற்கும் போது எனக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அனுப்புனேன். ரெபேக்கா அப்படின்னு சொன்னாங்க. ரெபேக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பேரு தானே மறிக்க போனாங்க. மரண வழியை திருப்பி கர்த்தர் மகளை இங்கே கொண்டு வந்திருக்கிற. அவள் வந்திருக்கா,
அவ மகளோடு வந்திருக்கிறா. இன்னைக்கு 2 பேர் மரிக்க போற மரண வழியிலிருந்து மகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கா. அவள் நம்ம மத்தியில தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அபிஷேகம் என் மேல வந்தது. பயங்கரமான அபிஷேகம் என்னை நிரப்பிடுச்சு. என்னால் தாங்க முடியாத அபிஷேகம். ஐயா கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அவங்க அவங்க அபிஷேகம் நிரம்பின உடனே எப்பவுமே அவர் ஸ்டேஜ் மேல போயிட்டு இருக்கேன். அபிஷேகத்தில் ஆவியானவர் கொண்டு போய் அங்க என்ன வச்சிருக்கார். ஆவியானவர் நடத்திருக்கிறார். அபிஷேகத்துல எனக்கு எங்க இருக்க எங்க வந்திருக்கேன்னு அந்த அளவுக்கு அபிஷேகம் கொண்டு போயிட்டு அம்மாக்கு என்னவோ ஆயிட்டு ஓன்னு அழுறா. இன்னொரு பாஸ்ட் அம்மா அவங்க மகளை கையை பிடிச்ச, அம்மா ஒன்றும் இல்லை, அன்று அழைச்சிருக்காங்க அம்மாவை, நீ பயப்படக்கூடாதுன்னு அவளை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போன உடனே ஐயா என்னை தூக்கி கர்த்தர் உன்னை மறிக்கிறதுக்காக உன்னை அடைக்கலை, உருவாக்கலை. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். மரண வழியை விட்டு உன்னை திருப்பி இருக்கிறார். அவருக்காகத்தான் உன்னை திருப்பி இருக்கிறார். அவர் உன்னை சபைக்கு தாயாக்குவார். நீ இன்னிலிருந்து சபைக்கு தாயா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி பிளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அதை விட பிரச்சனைகள் அதிகமாக தான் சந்திக்க முடிஞ்சது. ஆனாலும் ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அந்த அந்த கஷ்டங்களை அந்த பிரச்சனைகளை பேலன்ஸ் பண்ண தாங்க எனக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நேரம் எனக்கு பலன் கொடுத்து இப்படி போ அப்படி போன்னு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய சின்ன பிரச்சனையால தாங்க முடியாத சாக போனேன். ஆனாலும் இதை விட அதிகமான பிரச்சனைகள்ல தாங்குற அளவுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி நடக்க வேண்டிய வழியெல்லாம் அவர் போதித்து எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சபைக்கு லுத்தரன் சபைக்கு போகணும்னு வாஞ்சிக்கல. அதுக்கப்புறம் ஜஸ்னையா ஜெயக்குமார் ஐயா நயா நான் 2 பேரும் நாங்கள் ஒரே சபையை சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரே இடத்துல இருந்தோம், ஒரே கிராமத்தில் இருந்தோம், கல்யாணம் கட்டிக்கிட்டோம். அதனாலுமே நாங்கள் 2 பேரும் அந்த சபை தான் மென்ஷன் பண்ணணும். அதனால நான் அந்த சபைக்கு போயிட்டு அங்கே ஆராதனையில் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். நல்லா பாட ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அபிஷேகத்தில் நல்லா என்னை நடத்தினார், உருவாக்கினார். விசேஷமாக என்னை உருவாக்கினார். நல்ல சபையில ஒரு ஃபர்ஸ்டா என்னை உருவாக்கினார். ஐயாவுக்கு வலது கையும் மாதிரி என்னை உருவாக்கினார். ஊழியத்தில் கூட ஐயா அவங்க ஆலோசனை கேட்பாங்க. ஜஸ்ட் ஐயா அவங்க ஐயா அப்படி போகலாம், அங்கே போகலாம், இந்த கிராமம் காலியாக இருக்குது, இந்த கிராமம் காலியாக இருக்கு ஐயா, ஓகே சொல்லுவார். ஐயா மாலை வேலையில் வந்துடுவார். நாங்கள் எல்லாரும் கடந்து போய் சபையாக கிராமத்தில் ஊழியம் செய்வோம். ஈவினிங்கில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பு, குடும்பத்துக்கு எல்லாத்தையும் ஒரு 6 மணிக்கெல்லாம் டோட்டலி முடிச்சுட்டு ஊழியத்திற்கு கிளம்பி போய் எல்லா சகோதரிகளையும் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வழி நடத்தி ஐயா வர வரைக்கும் அந்த ஸ்டாப்பிங்கில் காத்திருப்போம். அவர் வந்து இறங்கின உடனே நடந்து போவோம் கிராமத்துக்கு. அதான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர், மகன் ஊழியம் பண்ணுற இடம் ஒரு 4 கிலோமீட்டர். இதெல்லாம் அப்போ வண்டி வாகனம் ரூட்டெல்லாம் கிடையவே கிடையாது, நடந்து தான் போகணும். அப்படி நடந்து போகும்போது ஊழியத்தில் நாங்கள் போகும்போது திடீர்னு நான் ரொம்ப பாரப்பட்டேன். அன்றே நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சேன்னு சொல்கிறீங்க, எனக்கு அந்த ஊழியத்தை என்ன பண்ணணும் என்ன எனக்கு சரியான புரிதல் இல்லை, எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் எனக்கு என்னை எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறீங்க, நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொப்பனத்தில் அருகில் இருக்கிற அந்த மேல் விழாக்கும் கிராமத்தை கர்த்தர் காட்டினார். அந்த இருள் அந்த மக்களை எனக்கு காட்டினார். அங்கே ஒரு இருள் இருந்தது. அந்த கிராமத்தை எனக்கு காட்டினார். நீ போக வேண்டிய கிராமம் இதுதான் எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் ஐயா கிட்ட சொன்னேன். என்னை வழி நடத்தின ஜஸ்டின் ஜெயக்குமார் ஐயா கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாங்க, ஐயா நான் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு ஊழியத்தை செய்ய முடியாது, எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு, நான் ஊழியத்தான் செய்யணும் ஐயான்னு சொன்னேன். செய்யலாமே, நான் உனக்கு அதுக்கு உதவியாக இருக்கிறேன், நீங்கள் ஐயாவும் போயிட்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தான் வந்து ஒரு சபையை அங்கே ஷீட் போட்டு முதல்ல ஒரு கூரை போட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஷீட் போட்டு நீங்கள் ஊழியம் பண்ணீங்கன்னு பிரதிஷ்டை பண்ணி அங்கே விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஊழியம் எப்படி செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் ஊழியம் செய்யணும், நான் எப்படி அவங்க மத்தியில் போகணுன்ற அது சில காரியங்களை கற்றுக் கொடுத்தா. தனித்தனியாக அந்த சகோதரிகளோடு கூட உட்கார்ந்து வீடு வீடாக உட்காந்து அந்த மத்தியில் பேசினேன். இயேசு நல்லவருமா, நான் மரணத்துக்கு போனேன், கர்த்தர் என்னை மீட்டு எடுத்தா, நீங்கள் இத்தனை கஷ்டத்தில் இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை, நீங்கள் நல்ல சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆண்டு விரும்புகிற. அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் பிறந்தார். இயேசு பிறந்து வளர்ந்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம பாவங்களை மன்னிக்க தான் அவர் வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப கடினம்.
அன்பு மகன் ஸ்டாலின் இருக்காங்க. அவங்க ஆயா வீடு தான், அவங்களுக்கு ரொம்ப தெரியும் அந்த ஊர் கிராமத்தை பற்றி. அப்போ அப்படி ஒரு கடினமானவங்க. அவங்க சில நேரம் ஏற்றுப்பாங்க. போயாம்மா ஆடு மாடு அவுக்கணும், இப்போ வந்து தொல்லை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சிலர் சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க, சிலர் கடினமாக நடத்துவாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி அது அந்த அவங்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படிலாம் கொஞ்சம் இருக்கிறாங்களோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கூட நானும் மாடல் ஆயிடுவேன். மாடல் ஆயிட்டு, அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, நான் உன் தங்கச்சியில சகோதரி இல்லை, உனக்காகத்தானே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி அந்த அந்த மாடல் கொண்டு வந்து ஏசப்பா பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்குனாங்க. அப்படி ஏற்றுக்கும் போது அங்கே ஒரு சபை வேணும். அப்போ தான் ஐயா அவங்க வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார், நம்ம ஊழியம் தனியாக செய்யலாம் அப்படின்னு எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன். அப்போ ஐயா வந்து இந்த ஐயா கிட்ட பேசுனாங்க, ஜெஸ்னையா சிஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்க, ஊழியம் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடம், ஒரு ஆத்து ஓரம், இப்போ தான் ஆத்து ஓரம் தான் இருக்கோம், அந்த ஆத்து ஓரத்தில் ஒரு சீட் போட்டு ஒரு சபையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணி எங்கள் 2 பேரையும் அந்த சபையில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி எங்களை ஊழியத்துக்கு விட்டாங்க. ஊழியத்துக்கு விட்டுட்ட பிறகு இன்னும் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கடினம் தான். நல்லா சமாதானமாக ஓடிந்து ஆண்டவர் எனக்கு ஊழியம் கொடுத்துட்டார், சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன், ஆக்டிவாக இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஊழிய பாதையில் பிள்ளைங்க படித்தாங்க. அருமையான மகன் ஜான்சனை நாங்கள் பைபிள் காலேஜ் அனுப்பிட்டேன். பிறகு மகளை நர்சிங் படிக்க சித்தூர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு அவளை படிக்க அமைச்சிட்டேன். நல்லா ஊழியங்கள் நல்லா இருந்துச்சு, மக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, வந்தாங்க. ஊழியத்தில் எங்களுக்கு பேண்ட் அடிக்க கூட எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. நான் கஷ்டத்தோடு இருந்த ஆண்டவரே எவ்வளவு நாள் நான் கைத்தட்டி ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அருமையான மகன் ஸ்டாலின் அண்ணா, ஸ்டாலின் சதீஷ், அவங்க 2 பேரும் தான் எனக்கு ஆரம்ப ஊழியத்துக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அன்பு பிள்ளைங்க சண்டே கிளாஸ் படிக்க வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆண்டி நம்ம ஊழியம் பார்த்துக்கலாம் ஆண்டி, விபிஎஸ் நடத்தி கொடுப்பாங்க, பேண்டெல்லாம் அவங்க தான், ஆராதனைக்கு பேண்டெல்லாம் அடிப்பாங்க, சண்டே கிளாஸ்லாம் அவங்க தான் பொறுப்பெடுத்துப்பாங்க, பிபிஎஸ் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. என் அன்பு பிள்ளைங்க எனக்கு ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸ்டாலின் சதீஷ்லாம் அவங்க குறிப்பிட்ட வயசாக ஆன பிறகு தான் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே ஃபேமிலி செட் பண்ணிங்கனாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் ஊழியத்தில் நாங்கள் வந்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு புயல் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டேன். அருமையான மகன், மூத்த மகன் வாலிபன், 23 வயசு அவனுக்கு. திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி, அம்மா இவ்வளோ ஃபெய்த்தாக ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கே, நல்லாவே போயிட்டுக்கிட்டு இருக்கே, உன் மகன் இல்லைன்னா நீ ஆராதிப்பியா, என்ன இவ்வளோ ஃபெய்த்தாக ஆராதிப்பியா? 3 தடவை அந்த கேள்வி எனக்குள்ளே வந்து, நான் ஆராதிப்பாண்டவரை, நீங்கள் தான் எனக்கு, ஐ லவ் யூ, நீங்கள் தான் எனக்கு, நான் ஆராதிப்பேன், ஆனால் இப்படி ஒன்று நடக்கணும்லாம் தெரியாது, நானும் ஆராதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலையும் நான் உங்களை விட்டு விலக மாட்டாண்டவரே. 3 தடவை சொன்னேன். சமைக்கும் போது அந்த கேள்வி வரும், நான் நடமாடும் போது கேள்வி வரும், திடீர்னு எனக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஆன்சர் சொல்லிட்டு நான் ஆராதிப்பாண்டவர். குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு பெரிய மகனுடைய மைண்டே இல்லை, ஸ்டக்கு, அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைங்களாம் வெளியே இருக்காங்க. ஜான்சன் மட்டும்தான் பைபிள் காலேஜ் முடிச்சு வந்திருக்காங்க. இந்த வந்திருக்க இளைய மகன் பைபிள் காலேஜ் முடிச்சு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் அவனுக்கு ஆடியேஷன், இந்த வாரம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது வந்திருக்கும்போது எனக்கு பெரிய மகனை குறித்து தானே அந்த திங்கிங்கே இல்லை. நான் சமைச்சு வழக்கம் போல் அவனுக்கு வைப்பேன். அவன் கொஞ்சம் கிரிக்கெட்டில் நல்லா பிஸியானவன். அவனுக்கு சமைச்சு வைப்பேன், கிரிக்கெட் போவான், விளையாடுவான், வருவான், சாப்பிடுவான், வந்துட்டு என்னை விசிட் மாதிரி வந்து பார்த்துட்டு மம்மி ஹாய் தம்பி ஹாய்ன்ட்டு வந்துடுவான். நல்லா ஆக்டிவாக இருப்பான். 23 வயசு, நல்லா வளர்ந்த மகன். இதுக்கடையில் ஒரு மேல்வளாகம் திருச்சபையிலிருந்து நாங்கள் அடிக்கடி பக்கத்து கிராமத்துக்கு போவோம். அங்கே நார்த்தவடான்ற ஒரு கிராமம், மேல்வளாகத்துக்கு அதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர். அந்த 1.5 கிலோமீட்டரு தூரத்தில் இருந்ததுனால சண்டே இங்கே ஆராதனை முடிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு சபையாக போயிட்டு ஊழியம் செய்வோம். தெருவாக அந்த தெருவில் போயிட்டு நன்றாக ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் பாடி ஆராதித்து அந்த இடத்து ஓப்பனில் மெசேஜ் கொடுப்போம். அப்படி கொடுக்குற அந்த நாட்களில் தான்
சில குடும்பம் ரசிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சபை கட்டணும் இல்லையா, அப்படியே விட்டுட்டு வந்துட முடியாதுல்ல. அதனால் ஒரு சபை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2024 7/4/2024 அந்த நாளில் ஒரு சபை கட்டணுன்னு ஒரு சிறு ஒன்று ஒரு கூரை சர்ச்சு ஒன்று கட்டணும். கீழே கும்பலாக நட்டுட்டு மேலே இது போடுவோம், அந்த தென்னை ஓலை போட்டு, இடையில எதுவும் சுவரெல்லாம் போடல, அப்படியே ஓப்பனில் அப்படி போட்டுட்டு, அப்போ தான் அந்த நாளெல்லாம் அது போட்டு கட்டி முடிச்சுட்டு அந்த கூலி ஆட்களுக்கு கூலி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. மணி 6:30 இருக்கும், 6:30 இருக்கும் ஈவினிங். அவங்க அவனால கடுமையாக வேலை செஞ்சாங்க. சரி, அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதை ஏற்கனவே எங்களுக்கு அந்த ஒரு டீ ஸ்டால் ஒன்று இருக்குது, அங்கே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தம்பி இந்த மாதிரி உடைய மூத்த மகன், அதுதான் ஜெரின் அவர் பேர், ஜாக்கப்பு தான் அவர் பேர், அவர் மக்கள் ஜெரின்னு கூப்பிட்டு அதான் அம்மா சொன்ன மாதிரி 23 வயசு அந்த தம்பிக்கு. மூத்த மகன் அவர் தான், ஜாய்ஸ் மேரி தான் மூத்தவங்க. 2வது தம்பி, 3வது தான் ஜான்சன். இப்போ இடையில் அவன் இந்த மாதிரி ஒரு சென்னை திருவள்ளூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஸ்கூட்டரில் தான் வந்தாப்போல. ஸ்கூட்டரில் வரும்போது எதிரில் வந்த வண்டி கார் அடிச்சுட்டு இருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு